மகாராஜா குமார் சொல்லி அழைத்து பொண்ணு வந்து ஆம்பளை பட்டியா பேரை வந்தானே பாத்தியா பார்த்து மாட்டேம்மா கேட்கறேன் உழைக்கும் போதே கிடைக்கிறது நீ குடுக்குற செல்லம் தான் அவனுக்கு ஒன்ன முதல் சேர்த்துட்டு வருவேன் அப்படி இருந்தா பாண்டியா நான் அப்ப போய் பார்த்துட்டு வரேன் இப்ப உள்ள போ யாரே அப்பா சொல்லுங்கப்பா. ஆமா உன்னை பையன் எடுத்தாரு. இருமா இருமா என்ன அது காட்டியா என் பாதாள விந்தத்தை ஆதரவா சேர்த்துக்கிட முடியல. ஆமாப்பா என்னைக்கு சுகச்சாமத்தோடு வளர்க்கிறது தங்கள் சித்தமின் பாக்கியம். உங்களை ஒரு வார்த்தை கேட்டா அப்பா அப்பா அரசாங்கத்தில் இருந்த என்னை தாதிமார்களோடு விளையாடிக் கொண்டிருக்கும் போது அழைத்து வர சொன்ன காரணம் என்னப்பா? அதுதான் சொல்லுங்கப்பா. சொன்னால் ஒண்ணு இல்லப்பா. அப்பா திருமணம் செய்ய அப்பா என்ன போல ஒரு வல்லவளை பார்த்து திருமணம் செய்து நான் திக்கு விஜய் செய்ய போறோமா? என் மகனை கை வெட்டி விடுவா. அப்பா அப்பா
நான் மட்டும் அதையும் இல்லாமல் ஒரு மகளை குடிக்கணோ என் தந்தை யாரே மகளை குடிக்கணோ தந்தையாரே உன்னுடைய மகள் பிறந்தாவதி. ஆமா. அங்க ரோட்ல ஒரு பையன் நின்னு பேசுறா. ஆமா. அந்த பொண்ணோட ஊரை சுத்துறா. அந்த பொண்ணோட சினிமாக்கு போறா அப்படின்னு உங்க கிட்ட வந்து உன் பொண்ணு மதிக்க மாட்டேங்கிறா, அவளுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடுங்க அப்படின்னு வந்து கிட்ட சொன்னாங்களாப்பா? யாரா சொன்னாங்களா? அப்பா அப்படி இருந்தாலும் நான் என்ன குற்றம் செய்தேனப்பா? எனக்கு திருமணம் இப்ப வேண்டாமாப்பா. என்னடே சமாச்சாரம் பாண்டியில கேட்டா தெரியும். அப்பா இங்க வாங்கப்பா. சொல்லுமா. நம்ம மந்திரி என்ன சொல்றா? இந்த கல்யாணம் எப்படியோ இருக்குன்னு சொல்றான்ப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நீ ஏமா பயப்படுற? அவன் என்ன சொல்றான்? அப்பா கிட்ட சொல்லிடாத, அப்பா உன்னை அடிப்பாரு. என்ன நீங்க அடிப்பீங்களாப்பா? என் மகளை ஒரு அடி அடிச்சு வளர்த்து இனி ஒரு காலமும் நான் பிறந்த இவ்வளவு நாட்களாக என்னை கை தீண்டி அடித்ததே கிடையாதப்பா. அவன் என்ன சொல்றான்? முதல்ல மணவரையில உட்கார வைப்பாங்களாம், ரெண்டாவது ஒரு வெட்டக்க ஒரு கோழி சேர்த்துன்னு வருவாங்களாம். அதை அந்த ரோட கழட்டி அந்த கவுத்துல முடிச்சு போட்டு எடுத்துட்டு வந்து கழுத்துல மாட்டுவாங்கப்பா. ஆமாப்பா. ஏமா அப்புறமேட்டுக்கு உள்ள கூட்டு போவாங்களா? கல்யாணத்துல அது பைபிள் அந்த ரோப்பு கட்டி கைத்துல மாட்டாங்கன்னா பேண்ட் செட்டு கரகாட்டெல்லாம் வச்சுக்கணும் ஊரை வள வருவாங்களாம். வரும்போது ஈத்துட்டு வரணும். அதுதான் பயப்படுது. அதனால தனியா உள்ள கூட்டுமாங்களாப்பா. உள்ள கூட்டும்போது அம்மா மெரிச்சு மாங்காய் ஆயிட்டு வருதான், அப்புறம் தெம்ம மெரிச்சு பூச்சிக்காய் ஆயிட்டு வருதான், அப்புறமா மெரிச்சு அது என்னடா அது கல்யாண பூச்சிக்காய் பெரிச்சு வச்சோம். அதெல்லாம் சொல்லி அப்பா அது ரொம்ப நாளும் வெம்பிடுமா. அது தம்மா அலும் வெடிச்சாலும் வெடிச்சிருமா. அப்பா நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு நீங்க என்ன செய்து தரணும்? அப்பா ஒன்று இப்பொழுது எனக்கு திருமணம் தேவை கிடையாது. அந்த எனக்கு இப்பொழுது கன்னிகா மடம் கட்டி தந்தால் அந்த வைகுந்தமே பொறுப்பிடமாய் அமர்ந்தருடைய ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தியை ஒரு மண்டலம் 48 நாள் நான் பூஜிக்க வேண்டும். என் கண்ணுக்கேற்ற கனவை என் மகளுடைய கருத்து பாத்தியா? ஒரு மண்டலம் என்றால் 48 நாள். எனக்கு கன்னிகா மடம் ஏற்படுத்தி தந்தா ஒரு மண்டலம் 48 நாள். ஆமா. அந்த மாலாயை கண்ணில் நினைந்து பூஜை செய்ய போதும். அருளினால் உங்களை போல ஒரு திறமை பெற்றவர் எனக்கு கணவராக வர வேண்டும் என்று 48 நாள் பூஜை செய்ய போறேன்ப்பா. எனக்கு கன்னிகா மடம் கட்டித்தாருங்க. உங்களோட கல்வி என்ன?
சொல்லுங்கப்பா. இதே நகரிலே ஆ, உங்க இஷ்ட பிரகாரமே ஆ. கன்னிகாமண்டலத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறேன். ஆ. கன்னிகாமண்டலத்திலே அமர்ந்து ஆ. அதுக்கு என்ன நிபந்தனை? இப்பொழுது அந்த கன்னிகாமரத்திற்குள்ள 5 வயதிற்கு உட்பட்டோர் ஆஹா. அந்த கன்னிகா மகாராசி மகாரன் பொருந்திய 5 வயதிற்கு உட்பட்டவர் அந்த கன்னிகா மரத்திற்குள் வரலாம். அப்படி தவறினால் 60 வயதிற்கு மேற்பட்டோர் அந்த கன்னிகா மரத்திற்கு வரலாம். ஒரு நடுத்தரமான வாலிபர் அந்த கன்னிகா மரத்திற்குள் கன்னிகாமண்டலத்திலே அமர்ந்து விட்டால் வந்து விட்டால் 100 அடி சவுக்கு அடி கொடுக்கணும். எழுதுற நிறுத்தா எழுதுறா. மகாராசி மகாரன் பொருந்திய இதோ ரத்னாபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய காலநேமி சூரன் எழுதும் நிறுவனம் என்னவென்றால் என் மகளாகிய பிருந்தாவதி இதோ கன்னிகாமடத்திற்குள்ளே 48 நாள் ஓர் மண்டலம் இதோ பூஜை செய்ய போகிறது. இந்த கன்னிகா மடத்திற்குள்ளாரே 5 வயதிற்கு உட்பட்டோர் உள்ளே வரலாம், 60 வயதிற்கு மேற்பட்டோர் உள்ளே வரலாம். இதில் இடைப்பட்டவர் யாராவது உள்ளே வந்தால் அவர்களுக்கு 100 அடி சவுக்கடி தரப்படும். அது மட்டும் கிடையாது, இதோ இந்த காலநேமி சூரனை வென்று யார் வேணாலும் என் மகளாகிய பிருந்தாவதியை திருமணம் செய்யலாம். இப்படிக்கு காலநேமி சூரன் மகளே, அப்படி ஆனால் கன்னிகாமண்டலத்திலே அமர்ந்து நீ பூஜை செய்து வா. நான் திக்விஜயம் செய்ய போகிறேன். ஏன் அப்பா என்னை போல ஒரு வல்லவனை பார்த்து ஆ, என்னை எதிர்த்து யாவும் ஒரு போர் புரியுதானோ அப்பேற்பட்ட வல்லவனை கொண்டு வந்து நான் உனக்கு திருமணத்தை செய்து வைக்க போறேன். அப்படியே ஆகட்டும்பா. சர்வ ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. நான் 48 நாள் பகவானை கோரி பூஜை செய்யறேன். கூட தொடங்கி நாயகமா நீ வேண்டாம்.